இந்த உலகத்துல இருக்கிற பல பேரோட புலம்பல் என்ன தெரியுமா? என்கிட்ட வசதி இல்ல, என்னை ஆதரிக்க ஆக்கள் இல்லை அப்படின்றது தான். ஆனா மொரோக்கோ மற்றும் எக்குவடோரியல் கினியாவில் இருந்து பிழைப்புக்காக ஸ்பெயினுக்கு வந்த ஒரு குடியேறிகளின் குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். அவங்கிட்ட எதுவும் இல்லை, வறுமையும் உதாசீனமும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவங்கிட்ட ஒன்று மட்டும் இருந்துச்சு, அது விதியை மாத்தி எழுத போற அவனுடைய கால்களின் அசாத்திய திறமை. வெறும் 7 வயசுல பார்சிலோனாவினுடைய அகாடமிக்குள்ள நுழைஞ்ச அந்த பையன் 15வது வயதிலேயே பார்சிலோனாவினுடைய மெயின் டீமுக்குள்ளேயே வந்து நின்றான். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் இன்னும் பச்சை குழந்தை, இவனால சீனியர்ஸ் பிளேயர்ஸினுடைய வேகத்தை தாங்க முடியாது, சீக்கிரமே காணாம போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் இவனை காயப்படுத்தல, மாறாக இவனுடைய உழைப்பை கூர்மையாக்கிச்சு. வாயால பதில் சொல்லாத இவன் கால்களால வித்த காட்ட ஆரம்பிச்சான். லியோனல் மெஸ்ஸிக்கு அப்புறம் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க 10ஆம் நம்பர் ஜெர்சிய இவன் கையில தூக்கி கொடுக்கும் போது ஒட்டுமொத்த உலகமுமே பயந்துச்சு. ஆனா அந்த பிரஷரை எல்லாம் அப்படியே சுக்குநூறு அவட விரல்கள் காட்டுற அந்த 304 அப்படின்ற நம்பர் எதை குறிக்குது தெரியுமா? அவன் வாழ்ந்த அந்த ஏழ்மையான ரெக்கோஃபோண்டா அப்படின்ற பகுதியோட போஸ்டல் கோட்டை குறிக்குது. நான் எவ்வளவு பெரிய சாம்பியன் ஆனாலும் என்னுடைய வேர்களை, என்னுடைய ஏழ்மையை நான் மறக்கவே மாட்டேங்கிற அந்த அடக்கம் தான் இன்றைக்கு அவனை கோடிக்கணக்கான இளைஞர்களினுடைய ரோல் மாடலா மாத்திருக்கு. நேற்று தான் அவனுக்கு 19 வயசு. இன்றைக்கு உலக கோப்பையோட அரையிறுதியில பிரான்ஸ் மாதிரியான ஒரு அசுர பலம் கொண்ட அணிக்கும் கிலியன் எம்பாபேக்கும் நேருக்கு நேர் நின்று சவால் விடுற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். நாங்க தான் சாம்பியன், நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரான்ஸ் அணிக்கு எதிராக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அது திமிரு இல்லை, அவனோட கடின உழைப்பு கொடுத்த தன்னம்பிக்கை. இந்த லமைன் ஜமாலோட வாழ்க்கை நமக்கு சொல்றது ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய வயசோ, உன்னுடைய வறுமையோ, உன்னுடைய பின்னணியோ உன்னுடைய கனவை தீர்மானிக்காது. உன்னுடைய உழைப்பு உண்மையா இருந்தா இந்த உலகமே உனக்கு கீழே வரும்.